ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ட்ரிப்ளஸ் டெக் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது வந்து கம்ப்ளீட்டா பைத்தானோட நேட்டிவ் கான்செப்ட் கிடையாது ஆக்சுவலா. இது வந்து எல்லா ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்லயுமே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரோகிராமிங் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்கு. ஸோ நம்ம வந்து பைத்தான் யூஸ் பண்ணி இந்த எக்ஸாம்பிளை வந்து நம்ம படிக்க போறோம் ஆக்சுவலா. ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் ஆஃப் ஏ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்க்கணும். நீங்க கியூப் ஆஃப் ஏ அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் பார்க்கணும். இதுல வந்து பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் ஆக்சுவலா. ஸோ இதுக்கு வந்து எனக்கு இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன் அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் 4 அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து ஸ்கொயர் பண்ணி எனக்கு எஃப்ல ரிசல்ட் வைக்கும். நான் வந்து பிரிண்ட் எஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அதுல வந்து 64 அப்படிங்கிற அந்த 16 அப்படிங்கிற அவுட்புட் வந்து உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா. ஸோ இது வந்து ஸ்கொயர் ஆஃப் 4. ஸோ இப்போ இது வந்து நார்மல் ஆபரேஷன். இப்போ இப்படி பண்றதுக்கு பதிலா நான் வந்து எஃப் ஈக்குவல் டு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா இப்போ எனக்கு ஸ்கொயர்ல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் ஆக்சுவலா. ஸோ இப்போ நான் டைரக்டா இப்போ எஃப் பிரிண்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து வேல்யூ ஆஃப் 16 வந்து எனக்கு அவுட்புட் வராது. அதுக்கு பதிலா இது வந்து ஃபங்ஷன் ஆஃப் ஸ்கொயர் ஃபங்ஷன் ஸ்கொயர் அட் பர்ட்டிகுலர் மெமரி அட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து வந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த ஃபங்ஷன் ஸ்கொயரை நான் டாட் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு சொல்லி நான் அதை பிரிண்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா அதுல என்ன வருதுன்னா அந்த ஸ்கொயர் ஃபங்க்ஷனே வந்து இங்க இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அவுட்புட் வருது. ஸோ இந்த எஃப் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆக்சுவலா. ஸோ இந்த எஃப் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் நம்ம வந்து பிரிண்ட் ஸ்கொயர் ஆஃப் எப்படி நம்ம யூஸ் பண்றோமோ அதே மாதிரி இந்த எஃப்ஐயும் நம்ம வந்து எஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலா. இப்போ எஃப் ஆஃப் 4 அப்படின்னு சொல்லி போட்டாலே எனக்கு அவுட்புட் வந்து 16 அப்படிங்கிறது தான் எனக்கு அவுட்புட் வரும். சரி. ஸோ இப்போ இது வந்து எதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் ஆக்சுவலா. இன்னொரு 2 அட்வான்ஸ்ட் யூஸ் கேசஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா பேசிக்கா நம்ம வந்து பார்க்கலாம் ஆக்சுவலா. ஸோ இப்போ வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்கொயர் லிஸ்ட் வந்து எனக்கு கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். டிஃபைன் மை லிஸ்ட். ஸோ இதுல வந்து நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டா நான் வந்து பாஸ் பண்ண போறேன். ஸோ எஃப்யூஎன்சிங்கிறது வந்து ஃபங்க்ஷன் ஆக்சுவலா. ஸோ அதே மாதிரி ஆர்குமெண்ட் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து நான் அனுப்ப போறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து லிஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து டிஃபைன் பண்றேன். ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ள நான் வந்து ஒரு ஃபைனல் லிஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ணேன். சாரி, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வந்து ஒரு ஃபைனல் லிஸ்ட் கிரியேட் பண்ண போறேன். இது என்ன பண்ண போகுது அப்படின்னு சொன்னா ஃபார் எலிமெண்ட் இன் ஆர்குமெண்ட் லிஸ்ட் நான் அனுப்ப போறேன் அந்த லிஸ்ட்ல வந்து ஆர்குமெண்ட்ல ஃபைனல் லிஸ்ட் அப்பன் இப்பதான் அந்த ஃபங்க்ஷன் நான் உள்ள அனுப்புனேன் இல்லையா அந்த ஃபங்க்ஷனை இப்பதான் நான் வந்து கால் பண்றேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து இந்த எலிமெண்ட்டை ஆர்குமெண்ட்டா பாஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அப்பன் பண்ணிட்டு ஃபைனல் ரிசல்ட்டை நான் வந்து ரிட்டர்ன் பண்றேன். சரி. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்றேன்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்கொயர் லிஸ்ட் ஈக்குவல் டு மை லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து நம்ம பாஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ வந்து நான் ஸ்கொயர் அப்படின்னு இந்த ஃபங்க்ஷன் நான் வந்து நல்லா நோட் பண்ணுங்க. இங்க வந்து நான் வந்து பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணல. தட் மீன்ஸ் நான் ஃபங்க்ஷனை அப்படியே அனுப்புறேன் ஆர்குமெண்ட்டா. ஸோ இதுதான் வந்து இந்த நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்கான மெத்தட் ஆக்சுவலா. ஸோ ஒரு ஃபங்க்ஷனையே நான் ஆர்குமெண்ட்டா அனுப்புறேன். அண்ட் கூட அதுக்கு ஒரு லிஸ்ட் அனுப்புறேன் 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா இங்க எஃப்யூஎன்சி அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் வேரியபிளுக்கு பேராமீட்டருக்கு இந்த ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனையே நான் ஆர்குமெண்ட்டா அனுப்பிடுவேன். அது எங்க எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த பர்ட்டிகுலர் ஏரியால, அதாவது இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பர்ட்டிகுலர் ஏரியால வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அந்த ஃபார் லூப்குள்ள தான் அது வந்து எக்ஸிக்யூட்டே ஆக போகுது. ஸோ இப்போ அதே மாதிரி கியூப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறேன். மை லிஸ்ட் ஆஃப் கியூப் ஆஃப் கியூப் மட்டும் தான் பாஸ் பண்றேன். அந்த மாதிரி பிராக்கெட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணல. 1, 2, 3, 4, 5. ஸோ இப்போ 2மே எக்ஸிக்யூட் ஆகி முடியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்ப்பேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எனக்கு என்ன ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொன்னா இது ஸ்கொயர் லிஸ்ட். அதை நான் அனுப்புற லிஸ்ட்டுக்கான ஸ்கொயரை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். அதை வந்து கியூப் வந்து பிரிண்ட் ஆகும். எக்ஸிக்யூஷன் நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து ஃபங்க்ஷனையும் ஆர்குமெண்ட் அனுப்புறோம். இந்த ஃபங்க் அப்படிங்கிற வேரியபிளுக்கு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் அனுப்புறோம். ஆர்குமெண்ட் லிஸ்ட் வந்து நம்ம லிஸ்ட் அனுப்புறோம். ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து இட்ரேட் பண்ணிட்டு
இந்த லிஸ்ட்ல நான் வந்து அந்த ஃபங்ஷன கால் பண்றேன். இந்த பர்ட்டிகுலர் எலிமெண்ட் இந்த பர்ட்டிகுலர் லைன் வர்ற வரைக்கும் இந்த ஃபங்ஷன்ங்கிற இந்த பர்ட்டிகுலர் அம் ஃபங்ஷனே எக்ஸிக்யூட் ஆயிருக்காது. ஸோ இந்த ஃபங்ஷன் வந்து இங்க தான் எக்ஸிக்யூட்டே ஆகுது. இது வந்து நான் கியூப் அனுப்புனேன் அப்படின்னு சொன்னா, கியூப் ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்கொயர் அனுப்புனேன் அப்படின்னு சொன்னா, ஸ்கொயர் ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். திஸ் செஷன் வாஸ் யூஸ்ஃபுல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் டூ ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் who want to learn Python. Subscribe to the channel. It will encourage me to put more videos like this. Thanks for watching.